லூக்கா 4:14-32 14வது வசனம். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். ஸோ யோவானில் தான் நம்ம பார்க்குறோம் அவர் முதல் அற்புதத்தை பண்ணார் அப்படின்னு சொல்லி. வசனத்தில் அவர் கலிலேயாவுக்கு திரும்பி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மேப்பில் பார்க்கும்போது கானா, கப்பர்நகூம் இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா கலிலேயாவுக்குள்ளே இருக்குது. கலிலேயா எங்கே இருக்குது? நார்தன் கிங்டமில் இருக்குது. என்னுடைய கேள்வி என்னென்னா, எதுக்கு கலிலேயா ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா யோவானுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது அவருடைய முதல் அற்புதம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் கானாவில் தான் இருக்குது. கானாவில் இப்போ கானா ஒரு கல்யாணம், அதுவும் பார்த்தோன்னா கலிலேயாவில் தான் இருக்குது. அப்போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இப்போ ஏசாயா 9வது அதிகாரம் 1வது வசனம், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அவர் தன்னுடைய ஊழியத்தை அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏசாயா 9:1 என்ன இருக்குது? ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுவார். அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இப்போ இங்கே மேப்பில் பார்க்குற மாதிரி நார்த்தன் கிங்டம் மேலேயும் சதர்ன் கிங்டம் கீழே ஜுடேயாவும் இருக்குது. இப்போது நார்த்தன் கிங்டம் அசீரியன்ஸ்னால் அடிக்கப்பட்டுட்டு, அப்போ அவங்க தான் ஃபர்ஸ்ட் அடிக்கப்பட்டாங்க. அதில் மெயினாக ஃபர்ஸ்ட்டாக அடிக்கப்பட்ட இடம் எது அப்படின்னா கலிலேயா. அது புறஜாதி அப்படின்னு சொல்லும்போது அது வெளியில், யூதேயாவுக்கு வெளியில் இருக்குது, வடக்கு ராஜ்யமாக இருக்குது. ஸோ அங்கே இருக்கிறவங்க புறஜாதியாருடைய கலிலேயா அப்படிங்கிற பேரே அதற்கு வந்துடுச்சு. ஏன்னா நிறைய பேர் மிக்ஸ்டாகி தான் அங்கே இருக்கிறாங்க. அசீரியர்களால் இவங்க துரத்தப்படுறாங்க. அப்புறம் அசீரியன்ஸ் நிறைய பேர் அங்கே செட்டில் ஆகுறாங்க. அப்புறம் கிரேக்கர்கள், ரோமர்கள், இப்படி எல்லாருமே இப்போ அங்கே இருக்கிறாங்க. அப்போ புறஜாதியாருடைய கலிலேயா அப்படிங்கிற ஒரு பேர் இப்போ அங்கே வந்துடுச்சு. லூக்காவோட தீம் நம்மளுக்கு தெரியும். என்ன தீம்? எல்லாரும் தேவனுடைய திட்டத்துக்குள்ளே யூதர்கள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே வர்றாங்க. ஸோ அவர் அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ யோவான்லாம் பார்க்கும்போது அற்புதங்கள், மத்தையும் மார்க்கும் அதுலேயும் பார்க்கும்போது அற்புதங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறத பார்க்கலாம். இங்கே லூக்கா எதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய மினிஸ்ட்ரியில் அவருடைய வார்த்தை, அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னா எல்லாரையும் தேவனுக்கு நேராக கொண்டு வரணும். அது புறஜாதியாக இருந்தாலும் சரி, யூதர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனிடத்தில் வரணும். இதுதான் அவருடைய திட்டம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறது லுக்கா இதில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ ஆவியானவருடைய பலத்தினாலே அப்படின்னு சொல்லும்போது டுனாமிஸ் அப்படிங்கிற வார்த்தை அதில் இருக்குது, கிரேக்க வார்த்தை. ஏன்னா நம்ம 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தோம், அவர் ஆவியினாலே நிறைந்தவராய் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்கே ஆவியானவருடைய பலத்தினாலேன்னு ஏன் போட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு. ஸோ அதை டுனாமிஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் த ஸ்ட்ரென்த், ரா ஸ்ட்ரென்த் கிவன் பை காட் டு பெர்ஃபார்ம் மிராக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது அவருடைய மினிஸ்ட்ரி அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. ஆவியானவருடைய வழி நடத்துதல்ல ஆவியானவர் அவர் கூட இருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ தேவனுடைய பலம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 1:8 நினைக்கிறேன். அதில் நம்ம பார்க்குறோம், நீங்கள் பரிசுத்தாவினாரை பலன் கொண்டு அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு அவர் சீசர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ அந்த பலன் அப்படிங்கிறது, ஆவியானவருடைய பலம் அவங்களுக்கு வரும்போது அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டிவைன் பவரை வெளிப்படுத்த முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை இப்படியே ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு லூக்கா சொல்கிறார். கலிலேயாவுக்கு திரும்பி போனார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோவானில் இருக்கிற அநேக அற்புதங்கள், கானா ஊரில், கப்பர்நகூமில், இதிலெல்லாம் அவர் செய்கிறாரு. நூற்றுக்கு அதிபதியின் மகனை சுத்தப்படுத்துறது, இதெல்லாம் பார்க்குறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போயிட்டு அப்புறம் திரும்ப அவர் கலிலேயாவுக்கு வரார். ஸோ அதனால் இந்த இடத்துல கலிலேயாவுக்கு திரும்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பஸ்கா பண்டிகைக்கு அவர் எருசலேமுக்கு போகிறாரு. எருசலேமில் போய் அங்கே ஆலயத்தை தீட்டுப்படுத்திருக்கிறீங்கிற மாதிரி அவர் எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணுறாரு. இதை யோவானில் நம்ம பார்க்குறோம். யோவான் புத்தகத்தில் 2 தடவை அவர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு, எருசலேமையும் முடிச்சுட்டு அவர் திரும்ப கலிலேயாவுக்கு வரார். சரியா? இப்போது அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிச்சு. இதனால தான் அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அவர் இப்போ யூதேயாவுக்கும் போயிட்டாரு, கலிலேயாவுக்கும் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும். மேப்பை பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் ஃபுல்லாக அவரை பற்றி கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஏன்னா அற்புதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாரு, ஆலயத்தில் உரிமையாக சில காரியங்களை பண்ணுறாரு. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவருடைய கீர்த்தி
பரம்பிட்டு. அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து, எங்கே போனாலும் வந்து சினகாக்ஸ் வந்து இருக்குது. சினகாக்ஸ் தான் நம்ம ஜெப ஆலயங்கள்னு சொல்லுவோம். தேவாலயம்ங்கிறது வந்து எருசலேமில் இருக்கிற ஆலயம். மற்ற எல்லா இடங்களிலையும் யூதர்கள் ஒரு 10 ஆண்களாவது இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜெப ஆலயம் உண்டாக்கிறாங்க. அப்போ ஜெப ஆலயங்களில் தான் அவர் வந்து ஃபர்ஸ்ட் போகிறார். நம்ம பவுல்லையும் பார்க்கும்போது அவர் எல்லா இடத்துலையும் முதல்ல ஜெப ஆலயத்துக்கு தான் போவார். அது என்னென்னா அவங்களோட யூதர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியம். அவங்க வந்து யூதர், இயேசு கிறிஸ்து வந்து ஒரு யூதர், அதனால் அவர் யூதர்களை வெறுக்கிறதில்ல, அவங்கள்ட்ட தான் போகிறாரு. அவங்க ரிஜெக்ட் பண்ணும்போது இயேசு கிறிஸ்து வந்து வெளியில் வருகிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ இங்கே வந்து அவர் ஜெப ஆலயங்களில் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது அவரை குறித்தான ஒரு நற்சாட்சி வந்து எல்லா இடங்களிலையும் பரவிச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து இப்போது ரபி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார். டீச்சர், போதகர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து. ஏன் 30 வயசு ஆயிடுச்சு. இவர் வந்து எல்லா காரியங்களும் கற்று தேர்ந்திருக்கிறாரு. இப்போ இவர் வந்து பேசும்போது அநேக காரியங்கள் வந்து ஜனங்களுக்கு வித்தியாசமாக புரிகிற ஆரம்பிக்குது. ஏன்னா பரிசேயர்கள் வேத பாரகர்கள் பேசினது வந்து ஒரு கடினமான உபதேசம் போல் அவங்களுக்கு இருந்தது. இவருடையது வந்து வித்தியாசமாக தெரிகிறது. இவர் எந்த இடத்துல போனாலும் நன்மையான காரியங்கள் நடக்கிறது. அதனால இவர் வந்து எல்லா இடத்துலையும் அவர் வந்து புகழப்பட்டார் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் வந்து குட் ரிப்போர்ட், அவர் குறித்து ஒரு நல்ல ஒரு ரிப்போர்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். இப்போ நாசரேத்துக்கு வந்து வர்றாரு. நாசரேத்தும் நம்ம பார்த்தோன்னா கலிலேயாவில் கீழே அந்த மேப்பில் இருக்குது. இப்போ அங்கே வந்து வராரு. எப்பவும் போல் அவர் எங்கெங்கே போகிறாரோ அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயங்களில் போகிறது வழக்கம். ஸோ அவர் வந்து போகிறாரு, வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. சினகாங்களுடைய முறை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், பணிவிடைக்காரன் வந்து கையில் அவங்க ஸ்க்ரால் எடுத்து அவங்க தான் வந்து இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. ரபி மாட்ட வந்து கொடுப்பாங்க. இப்போ ரபி வந்து என்ன பண்ணுவார்னா எழும்பி நின்று வாசிக்கணும். வாசித்து முடித்ததுக்கப்புறம் அமர்ந்திருந்து அதனுடைய விளக்கத்தை கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய முறை, ஜெபாலயங்களில் நடக்கிற காரியம். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் வந்து அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அப்படின்னு சொல்லும்போது அவர் பர்பஸாக இந்த போர்ஷனை எடுத்து அவர் ரீட் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே ஏசாயா 61வது அதிகாரமும் ஏசாயா 58வது அதிகாரத்தில் 6வது வசனம், இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் இந்த இடத்துல அவர் சொல்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது ஏசாயா 61 அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை எடுத்து வாசிக்கிறாரு. ஒரு இடத்துல இருக்குது. திரும்ப 58:6 அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து வாசிக்கிறதுனால அவர் பர்பஸாக இந்த போர்ஷனை அவர் இந்த இடத்துல அவர் வாசிக்க விரும்புகிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய திட்டத்தை அவர் வந்து காண்பிக்கிறார். என்ன அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியும், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். யார்? கர்த்தருடைய ஆவியானவர். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், அப்புறம் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஃபிசிக்கல் ரெண்டுமே வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேவன் அதற்காக தான் வந்திருக்கிறார். அதனால் நம்மளுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படினா யார் வந்து வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ, அதாவது ரொம்ப ஸ்பிரிச்சுவலி வந்து அவங்க 0 லெவலில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சுவிசேஷம் தேவை, அவங்க நிரப்பப்படணும். ஸோ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாகவும், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், ரொம்ப கஷ்டங்கள் மத்தியில் வந்து இருக்கிறவங்க அவங்கள வந்து குணப்படுத்துகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சிறைப்பட்டவர்கள் சில பாவ வாழ்க்கையிலையோ இல்லை நோய்கள்லையோ, ஏன்னா போத் ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நோய்கள்னாலேயோ ரொம்ப வருஷம் வந்து ஒரே இதில் கட்டப்பட்டு இருக்கிறவங்க அவர்களை விடுதலை பண்ண, குருடருக்கு பார்வை பிரசித்தப்படுத்தவும். நிறைய லா எல்லாம் இவங்க படித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பின்னாடி கூட நம்ம பார்க்கலாம், பரிசேயர்கள் வந்து நாங்கள் குருடரோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்குறத பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபிசிக்கலாக குருடராக இருக்கிறவங்களையும் சுகப்படுத்தவும், பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுக்கும். நொறுங்குண்டவர்களை விடுதலை ஆக்கவும், ரொம்ப அப்ரெஸ்ட், லானால் நியாயப்பிரமாணத்தினால ரொம்ப அப்ரெஸ்டாக இருக்கிறவங்க, அதே போல் பாவத்தினால அப்ரெஸ்டாக இருக்கிறவங்க, இவங்களெல்லாம் வந்து விடுதலை பண்ணவும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். ஏசாயாலையும் வந்து பார்க்கும்போது இந்த அனுக்கிரகம் அப்படிங்கிறது வார்த்தையெல்லாம் இருந்துச்சு. அப்போ கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எதை குறிக்குதுன்னா, லேவியராகமம் 25வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற யூபிலி வருஷத்தை குறிக்குது. யூபிலி வருஷம் வந்து நம்மளுக்கு தெரியும், லேவியராகமம் 25ல்
ஒவ்வொரு 50வது வருஷத்துலேயும் வந்து முற்றிலுமாக எல்லாத்தையுமே வந்து விடுதலை பண்ணணும். சபட்டிக்கல் இயர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே போல் வந்து இயர் ஆஃப் ஜூபிலின்னு ஒன்று இருக்குது. அதுதான் யூபிலி வருஷம், 50வது வருஷம். ஒவ்வொரு 7வது வருஷமும் வந்து சபட்டிக்கல் இயர் அப்படின்னு சொல்லி அது வந்து ஓய்வு வருஷம். ஒவ்வொரு 7வது வருஷமும் ஓய்வு வருஷம். 6வது வருஷம் வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாமே கல்டிவேட் பண்ணலாம், எல்லா வேலையும் செய்யலாம். 6வது வருஷத்தில் உங்களுக்கு எல்லாம் 2 மடங்காக இருக்கும். நீங்கள் அதை சேர்த்து வைத்துட்டு 7வது வருஷம் லேண்டெல்லாம் அப்படியே விட்டுறணும். கர்த்தர் உங்களுக்கு தருவாருங்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் ஒரு டெஸ்ட் மாதிரி அவங்களுக்கு. ஸோ அவங்கெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ அந்த 7வது வருஷம் வந்து எல்லா டைமுமே அவங்க ஏதாவது கடன்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஃப்ரீ, எல்லாமே விடுதலை ஆக்கப்பட்டுரும். இது எப்போ அந்த ஓய்வு வருஷத்தின் போது. அதே இது 50வது வருஷம் 7/7 அப்படிங்கிற ஒரு கணக்கில் பார்க்கும்போது 50வது வருஷத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் முழுவதுமாக விடுதலை. என்ன, இப்போ ஒரு 40 வருஷமாக வந்து ஒரு லேண்டு ஒரு கடன் பட்டு உங்கள் லேண்டே நீங்கள் கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு இருக்கும்போது 50வது வருஷத்தில் அந்த லேண்டு திரும்ப உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்ன கடன் பட்டிருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். ஸோ இது எதை காண்பிக்குது அப்படின்னு சொன்னால் தேவனுடைய நியாயப்பிரமாணம் வந்து ஒரு சமத்துவத்தை காண்பிக்குது. ரொம்ப பணக்காரங்க வந்து நிறைய சேர்த்து வைக்கிறதுக்கும் ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க இன்னும் கஷ்டப்படுறதுக்கும் இல்லாமல் எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான் தேவன் அந்த ஒரு பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். இப்போ கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அப்படின்னு சொல்லும்போது என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து வாசிக்கிறார் இந்த போர்ஷனை. வாசிக்கும்போது அனுக்கிரக வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இப்போ எல்லாம் விடுதலை ஆக்கப்படுது அப்படிங்கிறது பாவத்திலேருந்து முழுவதுமாய். இந்த சபட்டிக்கல் இயரில் வந்து ஒவ்வொரு 7வது வருஷமும் லேண்ட் உங்களுக்கு திருப்பி கிடைக்காது. ஆனால் நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ ஆயிரும், கிடைக்கும், அதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த லேண்டு இதெல்லாம் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகிறது எப்போ அப்படின்னு சொன்னால் 50வது வருஷத்தில். அப்போது 50வது வருஷத்தில் எதுவுமே வந்து கடனில் இருக்காது, எல்லாமே விடுவிக்கப்பட்டுரும். எந்த ஒரு காசு, வீடு, எந்த ஒரு சொத்தாக இருந்தாலும் லேண்ட் எதாக இருந்தாலும் வந்து விடுவிக்கப்படும். அப்போ அந்த அனுக்கிரக வருஷங்கிறது வந்து எதை குறிக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால் எந்த பாவமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் இருந்து வந்து தேவன் விடுவிப்பார் அப்படிங்கிறது குறிக்கிறது. அப்போ இதை வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து, இது அவங்களோட ப்ரொசீஜர், கொடுத்து உட்கார்ந்து தான் இங்கே தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. போர்ஷன் வாசித்தாச்சு, உட்கார்ந்ததுக்கப்புறம் சர்மன் வந்து கொடுக்குறாங்க. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. ஸோ அவர் என்ன சொல்ல போகிறாரு வாசிக்கிறாரு. ஸோ இதை என்ன சொல்ல போகிறாருங்கிறதுக்காக அவர் வந்து பார்க்குறாங்க. அப்பொழுது அவர் அவர்களுடைய பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு. அதாவது அவர் தன்னை வந்து தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறத காமிக்கிறார் அந்த இடத்துல. ஸோ இன்று நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் வந்து கிளியராக வந்து காமிக்கிறாரு, நான் தான் மேசாயா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மேசியா அப்படின்னு சொல்லும்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதுதான் அர்த்தம். அப்போ இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அது அபிஷேகத்தை குறிக்கிறது. எதுக்கு இருக்கிறாரு, என்னென்ன செய்ய போகிறாருங்கிறதையும் வந்து அவர் சொல்லும்போது இந்த வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிட்டுன்னு சொல்லும்போது அந்த காலத்தில் ரபிமாருடைய வழக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு முன்பாக இருந்த ரபிமார் இல்லை அவங்களுக்கு முன்னாடி வந்து சொல்லப்பட்ட கட்டளைகள், தேவனுடைய வார்த்தையை தாண்டி அதை வியாக்கியானம் பண்ணியிருப்பாங்கள்ல, அதெல்லாம் வச்சு ரெஃபர் பண்ணி தான் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ பிரசங்கம் பண்ணும்போது இந்த கமெண்ட்ரியில் இப்படி பார்த்தோம், இல்லை ஒருத்தங்க இப்படி சொன்னாங்க, இந்த வசனத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குது, நான் இங்கே படித்தேன், இப்படி நம்ம சொல்கிறோம்ல, இந்த மாதிரி தான் வந்து ரபிமா சொல்லுவாங்க. ஆனால் இவர் வந்து பேசும்போது எதையுமே இவர் குறித்து காட்டுறதில்லை. இந்த இடத்துல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இது இப்படி கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு இவர் காட்டுறதில்லை. ஏன்னா இவர் தான் சத்தியம், இவர் தான் வார்த்தை. அதனால் இவர் பேசுகிறது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது. இதை தான் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவர் பேசுகிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, இவர் வந்து ஒரு போர்ஷன் எடுக்கிறாரோ இல்லை ஒரு காரியத்தை சொல்கிறாரோ யாரையுமே இவர் வந்து ரெஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னா ஃபுல் அதிகாரம், ஃபுல் அத்தாரிட்டி வந்து இவர் கையில், ஏன்னா இவர் தான் சத்தியமானவர். அதனால தான் இவருடைய வார்த்தை வந்து வித்தியாசமாக எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. இவர் வித்தியாசமாக பார்க்கப்பட்டார் எல்லார் முன்னாடியும். இப்போ எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். இப்போ இந்த இடத்துல எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து, எதுக்காக நற்சாட்சி கொடுக்குறாங்க, அதில் வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அப்படின்னு சொல்லி. அப்போ மேசியா வந்து எதுக்கு வருகிறாரு அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருக்கும் தெரியும் யூபிலி வருஷம்னா என்னன்னு தெரியும், அதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் வந்து தெரியும்.
ஸோ யூப்ளி வருஷத்தில் வந்து விடுதலை ஆக்கப்படுவோம் எல்லாத்துல இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை தான் இவங்க வந்து இங்கே கிருபை உள்ள வார்த்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அது கிருபையினால தான், தேவனுடைய கிருபையினால தான் வந்து அந்த யூப்ளி வருஷம்னு ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்த யூப்ளி வருஷம் கொடுக்கப்பட்டதுனால இழந்து போனதெல்லாம் திரும்ப அவங்க வந்து மீட்டுக்கொள்ள முடிகிறது. இல்லைன்னா அவங்களுக்கு அது கிடையாது. அதனால தான் அந்த வார்த்தை, அந்த அனுக்கிரக வருஷம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை வந்து அவங்க கேட்கும்போது, இவர் சொன்னது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது வந்து இவருக்கு வந்து கிருபையுள்ள வார்த்தைகளை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, ஏன்னா இவர் வந்து போர்ஷனும் அப்படி அந்த ஃப்ளோவில் அந்த ஆர்டரில் அவர் வந்து வாசிக்கலை. இவர் இங்கேயும் அங்கேயுமா எடுத்து வந்து வாசிக்கிறாரு. அப்புறம் அதற்கு வந்து விளக்கம் கொடுக்கும்போது இந்த வாக்கியம் நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லும்போது தன் மூலமாக அவர் நிறைவேறிச்சுங்கிறத வந்து அவர் காண்பிக்கிறாரு. இவங்க அதை பார்க்கலை. இவங்க எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் கிருபையுள்ள வார்த்தைகள் நிறைவேறிச்சு அப்படிங்கிறத தான் அவங்க பார்த்தாங்க. அப்போ நம்ம விடுவிக்கப்படுவோம் அப்படிங்கிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் டக்குன்னு அவங்க சொல்கிறாங்க ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படின்னு. இவன் மேசியா இல்லைல்ல அப்படிங்கிற இதில் இல்லை, கிருபையுள்ள வார்த்தைகளை இவர் வந்து சொல்கிறாரு. யார் மூலமாகவும் நிறைவேற போகிறது. இன்று நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கூட இருந்த ஒரு கார்பெண்டரோட பையன் தானே அப்படிங்கிற மாதிரி இவங்களால வந்து அந்த மெசேஜை கொடுத்த அந்த மேசியாவை ஏற்றுக்கொள்ள முடியலை. அதை தான் வந்து அவர் சென்ஸ் பண்ணிட்டு, இயேசு கிறிஸ்துக்கு தெரியும்ல இருதயம், அப்போ அவர் வந்து அதில் தான் சொல்கிறார், அவர்களை நோக்கி. இவங்க ஆச்சரியப்பட்டு, இவ்வளோ அழகாக வார்த்தைகளை சொல்லுகிறாரே இவரா மேசியா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படல. கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சொன்னவர் வந்து யோசேப்பின் குமாரன் அல்லவா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. இவன் மூலமாக இவ்வளோ ஒரு வார்த்தைகளை நம்ம கேட்குறோமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை என் ஊராகிய உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஸோ நீங்கள் வந்து சொல்லுவீங்க. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ உன்னால் வந்து நிறைய மிராக்கிள்ஸ் அங்கங்கே நடக்குதுன்னு கேள்விப்படுறோம், நீதான் மேசியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தெரியுது. அப்போ எங்களுக்கு தானே ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து வராங்க. எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி அப்படின்னா எங்கள் ஊர்லேருந்து தான் நீ வந்திருக்கிற, அப்போ எங்களுக்கு நீ வந்து நிறைய செய்யணும், நிறைய காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுடைய அவிஸ்வாசத்தை தான் அது காண்பிக்கிறத தவிர வந்து விசுவாசத்தை அது காண்பிக்கலை. அவங்க வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணல, ஜீசஸ் கிரைஸ்டுடைய வார்த்தையை அப்படியே அக்செப்ட் பண்ணல. அகெயின் அவங்க வந்து நாங்கள் கடவுளுக்கு முன்பாக நாங்கள் ஏற்கனவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யூதர்கள், இப்போ எங்களுக்கு வந்து நீ ஒரு சில அடையாளங்களை காண்பிக்க வேண்டும், ஏன்னா நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அப்படிங்கிறத அவங்க காண்பிக்கிறாங்க. அப்போ தான் இயேசு கிறிஸ்து வந்து விளக்குகிறார். என்ன விளக்குறாரு அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இடத்துல மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தமிழில் பின்னாடி வந்திருக்குது. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பிக்கிறாரு. அது எப்படின்னா கிரேக்க வார்த்தையில் ஆமேன் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் மெய்யாகவே அப்படிங்கிறது ஆமேன் அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரோ அந்த இடத்துலலாம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து அவர் ஒரு அவருக்கு டிவைன் நேச்சர் அண்ட் ஹியூமன் நேச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ அவருடைய டிவைன் அத்தாரிட்டியை வந்து அந்த இடத்துல காமிக்கிறார். இது வந்து ஒரு ஹியூமன் ஒப்பீனியன் கிடையாது. அதாவது தீர்க்கதரிசி வந்து எங்கேயுமே அங்கீகரிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு மனுஷன் சொல்கிறது இல்லை, இது வந்து உண்மை. இது வந்து ஒரு டிவைன் லா இல்லை டிவைன் டிக்ரி. தேவன் வந்து பரலோகத்தில் இருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் சொல்லுகிறார். அதனால் நம்மளுமே எங்கெங்கே வந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரோ அந்த இடத்த நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அது டிவைன் நேச்சரில் அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். ஏன் தீர்க்கதரிசி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மனம் திரும்புங்கள் அப்படின்னு அவர் யார் மூலமாக சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொன்னால், தீர்க்கதரிசிகள் மூலமாக. பழைய ஏற்பாட்டில் இருந்து எந்த தீர்க்கதரிசியுமே இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளலை. எல்லாரையுமே வந்து அவங்க நிராகரிச்சுட்டே தான் இருந்தாங்க. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருந்தாரு, உங்களுக்கு தீர்க்கதரிசி அனுப்புனாரு. யோவான் வரைக்கும் நீங்கள் வந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் நீங்கள் வந்து இதுதான் பண்ணீங்க. இப்போ நானும் தீர்க்கதரிசி தான்.
அதே வழியில் வந்த ஒரு தீர்க்கதரிசி. என்னையும் நீங்கள் வந்து அங்கீகரிக்க மாட்டீங்க, ஏன்னா உங்கள் இருதயம் இன்னும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். சொல்லிட்டு அடுத்து அவர் சொல்கிறாரு, எலியாவின் நாட்களில் இந்த மாதிரி நடந்தது, அதே போல் எலிசாவின் நாட்களில் இந்த மாதிரி நடந்தது. இந்த எலியா எலிசா யார் அப்படின்னு சொன்னால் நார்த்தன் கிங்டமில் இருந்த தீர்க்கதரிசிகள். இப்போ இவங்கெல்லாம் நார்த்தன் கிங்டமில் தானே இருக்கிறாங்க, கலிலேயா அப்படிங்கிற இடத்துல. அப்போது ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 தீர்க்கதரிசியை சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 2 ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகளும் நார்த்தன் கிங்டமில் உள்ளவங்க முதல்ல. ஸோ இவங்களுக்கு ரொம்ப தெரிந்தவர்கள், மற்றபடியும் தெரியும் தான், பட் ஸ்டில் இவங்க அந்த ஏரியாவில் இருந்தவங்க. ரெண்டாவது வந்து என்னென்னா, 2 பேருமே தன்னுடைய ஜனங்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள். யார்? எலியாவும் எலிசாவும். எலியாவினுடைய பீரியடில் வந்து ஆஹாப் ஜெசபெல் அவங்க இருந்தாங்க. நம்மளுக்கு அந்த ஸ்டோரி எல்லாமே தெரியும், எவ்வளவா எதிர்த்து நின்னாங்க அப்படிங்கிறதுலாம். அப்போது எலியாவினுடைய காலத்தில் வந்து அவங்களுடைய சொந்த ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் வந்து அவர்களுக்கு எதிர்த்து நின்னது அப்படிங்கிறது அந்த ராஜ்யம். ஆகாப் ஏசபேல் வந்து அவங்களுக்கு எதிர்த்து நின்னதை பார்க்கலாம். அதே போல் அகசியா ராஜா அவரும் கூட என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து 50 பேராக வந்து அனுப்புவார். அப்போ வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த 50 பேரும் சைனிய தலைவரையும் வந்து எரித்து போடும், சேனாபதியை. அந்த மாதிரி வந்து எலியாவின் காலத்தில் நடக்குது. அதே போல் தான் எலிசாவின் காலத்துலேயும். எலிசாவின் காலத்தில் வந்து மொட்டை தலையாக ஓடிப்போ அப்படின்லாம் வந்து சொல்கிறது, வாலிப பசங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை, அவங்கள வந்து நிராகரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அவர் வந்து எலியா என்ன பண்ணுறாருன்னா, சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதைவனிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திலும் அனுப்பப்படவில்லை. அப்போ எத்தனையோ விதவைகள் இருந்தாங்க அந்த டைமில், யூதர்கள் இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. ஆனால் தேவன் எங்கே அனுப்பினார் அப்படின்னா சரப்தா அப்படிங்கிற ஊருக்கு. அதுவும் வந்து ஒரு ஜென்டைல் கண்ட்ரி, புறஜாதி. அப்போ அங்கே தான் அனுப்பினார் அப்படின்னு. அதே போல் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை. அப்படிங்கிறப்போ நாகமான், சிரியா அப்படிங்கிறது வந்து இஸ்ரவேலுடைய பகைஞர், எனிமி அவங்க. அப்போ அங்கே இருக்கிற நாகமான் அப்படிங்கிற ஒரு குஷ்டரோகி வந்து சுத்தமாகணும் அப்படின்னு அங்கே தீர்க்கதரிசி அனுப்புனார் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா தீர்க்கதரிசி தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான், நான் வந்து புறஜாதிகளுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு இதை தான் வந்து, அதாவது ஜென்டைல்ஸை ஃபோக்கஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறது தான் இந்த இடத்துல அவர் வந்து சொல்கிறார். அதனால் இந்த இடத்துல லூக்கா வந்து என்ன கொண்டு வராரு அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு தெரியும் அவருடைய பிளான், அவருடைய தீம், லூக்காவுடைய தீம் வந்து டிவைன் பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, போத் ஜென்டைல்ஸ் அண்ட் ஜூஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆரம்பத்துலேருந்தே அவர் அதை தான் சொல்லிக்கிட்டே வரார். தியோப்பிலுக்கு சொல்லும்போது லூக்கா வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது தான். ஏன்னா நம்ம மற்ற புக்ஸை பார்க்கும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும், எப்படி மற்ற புக் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த புக் எழுதப்பட்டது நோக்கம் வந்து தேவனுடைய திட்டத்தை காண்பிக்கிறதுக்காக, எப்படி அவருடைய ஊர் மக்கள் வந்து நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிட்டு, அவர் வந்து எப்படி வெளியே போக போகிறாரு, அவங்க வெளியில் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத அவர் காமிக்கிறார். ஸோ இப்படி அவங்க பேசும்போது ஜபாலத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்டபோது கோபம் உண்டு. அப்போ தெரியும் ஏற்கனவே யூதர்களுக்கு வந்து ரொம்ப வைராக்கியம் உண்டு. இதில் புறஜாதி ப்ளஸ் பகைஞர், சத்ரு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தின்படி வந்து சத்ரு மேலே தான் தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்கும். அவருடைய பிள்ளைகளை வந்து அவர் பாதுகாத்து கொள்வார். பழைய பாட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது அவருடைய ஜனங்களை அவர் பாதுகாத்து கொள்வாருங்கிறதும், பகைஞர்களை வந்து அவர் யாரெல்லாம் இஸ்ரவேலுக்கு எதிர்த்து வராங்களோ அவங்களுக்கெல்லாம் தேவன் எதிர்த்து நிற்பார். இதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அதுதானே, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கொள்வார். இதை அவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு லைசன்ஸ் மாதிரி, நான் என்ன வேணாலும் பண்ணிக்குவேன், அவர் என்னை பார்த்துக்கொள்வார், சத்துருக்களுக்கு எதிர்த்து நிற்பார், இப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஸோ இந்த காலத்துலேயும் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் எலியா எலிசா வந்து உங்கள் தேசத்துக்குள்ளே இருந்தாலும் நீங்கள் நிராகரித்ததுனால அங்கே போனாங்க, அனுப்பப்பட்டாங்க. இப்போ தீர்க்கதரிசி வந்து தன் ஊரில் அங்கீகரிக்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, நான் தீர்க்கதரிசி, என்னையும் நீங்கள் அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறத அவர் காண்பிக்கும்போது அவங்க கோவப்படுறாங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் மேல், நாசரேத் வந்து மலை உச்சியில் தான் வந்து இருக்குது. அப்போ மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாக தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டார். இது கிரேக்க வார்த்தையில் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ரொம்ப காமாக பதறி அவர் வந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு, இல்லை காணாமல் போயிட்டார் அப்படிங்கிறதுனால
ரொம்ப காமாக அவர் அந்த இடத்த விட்டு கடந்து போய்விட்டார் அப்படின்னா தன் வேலையை பார்த்துட்டு அவர் போனார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்து அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய திட்டம் என்னென்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் தான் மரணிக்கணும். அதுக்கு முன்னாடி யார் என்ன ட்ரை பண்ணாலும் அவர் மேலே யாரும் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு. இவங்கெல்லாம் ஃப்ரீஸ் ஆகி நின்னது போல் நம்ம வந்து யோசித்துக்கலாம் அதை. பட் எக்ஸாக்டாக தலைகீழாக கொண்டு போய் போடணும் அப்படின்னு நினைக்கும் போது அவங்களால ஒன்றும் பண்ண முடியல, அவர் பாட்டுக்கு நடந்து போகிறார் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ தேவனுடைய வல்லமை அவரை பாதுகாத்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கலாம். அப்புறம் பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். திரும்ப வந்து அவர் போதகம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதாக இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ இதுதான் அதிகாரம் உடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தையை அவர் வந்து பிரசங்கம் பண்ணுறார். அதனால் அதில் ஒரு அதிகாரத்தை ஜனங்கள் வந்து பார்த்தாங்க. அவர் ஒரு அதிகாரத்தோட வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, வார்த்தைகளை வந்து அதனுடைய அர்த்தங்களை சொல்லுவது, அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ இது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால், எப்படி அங்கே ஆவியானவருடைய பலம் அப்படின்னு சொல்லும்போது டொனாமிஸ் அப்படின்னு பார்த்தோமோ, இங்கே வந்து ஆவியானவருடைய அதிகாரம். இது வந்து என்ன எக்ஸௌசியா அப்படின்னு பேர் போட்டிருந்தது. எக்ஸௌசியா அப்படின்னு சொல்லும்போது வந்து ஆவியானவருடைய நடத்துதல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். டொனாமிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆவியானவருடைய பலம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ எக்ஸௌசியா அப்படின்னா இட்ஸ் அ லைசன்ஸ். அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது, ஆவியானவர் மேலே இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃப்ரீயாக அதில் என்ன இருக்குங்கிற காரியத்தை, உண்மையை அவர் விளக்குவதற்கு அவருக்கு வந்து அதிகாரம் இருந்தது. ஸோ அந்த அதிகாரத்தை கண்டு அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள்.